திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. தேரும் வகை நீ திகைப்பு நீ. தீமை நன்மை முழுதும் நீ. வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை. மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா. திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினாலே மிக அற்புதமான திருநாள். வாட்டம் தீர்க்கக்கூடிய வான்மையோர் ஈசன் பெருமானின் திருவடி நிழலிலே நாம் அமர்ந்திருந்து அவன் அருளாலே அவன் தாளை வணங்குகின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அதன் பயனாக இந்த தேவாசிரியன் என்னும் திருக்காவணத்தில் அமர்ந்து பெருமானுடைய திருவருளை சிந்திக்கின்ற பெருமையை உணர்கின்ற அற்புதமான வாய்ப்பு. இரண்டாவது சொற்பொழிவு அடியேனுக்கு. ஆனா இந்த மன்றத்துக்கு எவ்வளவு மண்டபத்திற்கு எத்தனை பெரியவர்களை பார்த்த அற்புதமான பெரியவர்களை ஆக்கி தந்த அற்புதமான தேவாசிரிய திருமண்டபம் இது. இதிலே 11ஆம் திருமுறையை தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற கூட்டத்திலே நாம் 11ஆம் திருமுறை என்பது என்ன, அதனுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். பார்த்துவிட்டு 11ஆம் திருமுறையின் முதல் பாடலையாவது தொடங்க வேண்டும் என்று தொடங்கத்தான் செய்திருந்தோம். எனவே இன்றைக்கு திருமுக பாசுரத்தை சிந்தித்து அதற்கு அடுத்தபடியாக அம்மையே என்று இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரே ஒருவர், எப்படி இறைவனை சொல்லும் பொழுது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று மணிவாசகர் பாடுவாரோ அதுபோல அம்மை என்று அழைக்கப்பட்ட ஒருவர், அம்மையார், பேயார் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆரம்பிச்ச அந்த திருமுறைய 11ஆம் திருமுறையை நாம் பேச இருக்கின்றோம், உணர இருக்கின்றோம். ஆதலாலே இந்த திருமுக பாசுரத்தை நாம் இன்று சிந்திக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிவபெருமான் எழுதிய ஒரு கடிதம், பெரியவங்க எழுதுறத பேரு திருமுகம் என்றுதான் சொல்லுவோம். அந்த திருமுகத்தை இறைவன் பாட்டாக நமக்கு தந்திருப்பதால் இதை பாசுரம் என்று சொல்லி திருமுக பாசுரமாக இதை நமக்கு பெரியவங்க கொடுத்திருக்காங்க. இது யாருக்காக யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது பாணப்பத்திரர் மதுரையில், அதுவும் யாழ் மீட்டி இசை பண் பாடக்கூடியவர், அதனால அவருக்கு பேரே பாணப்பத்திரர் அப்படிங்கிற அற்புதமான பெயர். அவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பாண்டிய நாட்டுக்கே அவர் தானே, அத்தனை பாண்டியர்களுக்கும் தாத்தா அவர் தான் இல்லையா, தன்னுடைய சொத்து தானே. அதுல இருந்து பொருள்களை எடுத்து கொடுத்து உதவி செய்யாம ஏன் சேரமான் பெருமாள் கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து பாண்டிய நாட்டில் இல்லாத செல்வமா முத்துடைத்து இல்லையா, அங்க இருந்து போகாம ஏன் போய் சேர நாட்டுல போய் ஒரு அரசற்ற போய் கொடுத்துட்டு வந்தா பாண்டிய மன்னனுக்கு எப்படி இருக்கும்? சொன்னா செய்ய மாட்டாரா? ஏன் இறைவன் செய்கிறார்? சேரமான் பெருமானுடைய பெருமையை எல்லாரும் அறியணும் அப்படிங்கிறது. பின்னாடி சுந்தரமூர்த்தி பெருமானுடைய நட்பு பாராட்டி அவர் சிறப்பாக கைலாயத்துக்கே அவர் கூட இணைந்து போக போகிறார். ஆனா அதற்கு முன்னால இவருடைய சிறப்பை தனியா இந்த உலகம் அறியணும். இவருடைய கொடை சிறப்பு என்ன, இவருக்கு இருக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள்லாம் என்ன, திறன்கள் என்ன, அவருடைய குணம் எப்பேற்பட்டது, அதையெல்லாம் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரையோ சொல்லி பாட வைக்காம தானே பாடுகிறார்னா கரடீற்றறிவார் எப்பேற்பட்ட நாயன்மாரா இருப்பார். இறைவனை பாடியவர்களை நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இறைவன் ஒருவரை பாடினால் எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்பதை கூறுவதுதான் இந்த திருமுக பாசுரம். எடுத்த உடனேயே மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவஞான் மொழி தரு மாற்றம் அப்படின்னு தொடங்குறார். எடுத்த இடத்துல கடிதம் கொடுத்து விடுறேன் தெரியுமா, நான் யாரு தெரியுமா, மதிமலி புரிசை, புரிசைனா மதில்,
மதிமலினா சந்திரன் உலவுது. இன்னொன்று, பாண்டிய நாட்டில் இருப்பவர்கள் நல்ல அறிவு உடையவர்கள், நல்லறிவு உடையவர்கள் என்று கூறுகிறார் சிவபெருமான். அப்படி இருந்தாதானே தமிழுக்கு சங்கம் வைக்க முடியும். தமிழை ஆய வேண்டும் என்றால் சாதாரணமா நம்ம போய் அதை தொற்ற முடியுமா? இந்த தமிழை அவ்வளவு எளிதாக, குறிப்பாக இந்த திருமுறையை அவ்வளவு எளிதாக, தமிழ் படித்தவர்கள் எல்லாம் திருமுறையை படித்தவர்கள் என்று ஆகாது. ஆனால் திருமுறையை படித்தவர்கள் எல்லாம் தமிழ் படித்தவர்கள் என்று ஆகும். ஏன்னா இந்த தமிழை தந்தவர்கள் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். இந்த மொழியை யார் உருவாக்கினாரோ அவரை பாடிய திருமுறை இது. அதனால இதை பாடினால், படித்தால் தமிழை படிப்பது என்பது வெறுமனவே அதான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். இது வெறும் பக்தி பணுவலாக இல்லை, வாழ்க்கைக்கு இந்த உயிருக்கு உறுதியை தரக்கூடியது இந்த தமிழ், இந்த திருமுறை. இதுதானே தமிழ், வேற என்ன தமிழாக இருக்க முடியும்? பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மதுரை இப்படி இருக்கின்றதாம். நிலவு இயல்பாகவே பெருமான சொல்லும் போது நிலவுலாவிய நீர்மலிடேன் இல்லையா? அதனால ஆரம்பத்திலே சொல்றாரு, தான் இருக்கக்கூடிய மதுரையை தானாக சொல்வது போல மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம். அன்னத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அது சாதாரண இடங்களில் வாழாது. அந்த இடம் வளம் உடையதாக இருக்க வேண்டும். அந்த வளமான பகுதிகள் தான் அன்னம் வாழும். அப்படி என்றால் மதுரை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இங்கு செல்வம் இல்லை என்பதற்காக சேர நாட்டுக்கு அனுப்பல. இங்கு நல்ல வளமா தான் எல்லாமே இருக்குது. ஏன், நான் இங்கதான் இருக்கிறேன், வளமான பகுதி தான். பாண்டி மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும். அவனுக்கு பழமையான பதி. அவனுடைய ஊர் உத்தரகோச மங்கை, அதுவும் பாண்டிய நாடுதான் இல்லையா? அப்ப அப்படி அங்க இருக்கக்கூடிய சிவன் யான் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படின்னு சொல்றது யாம், யான் அப்படின்னா இறைவன் தன்னை சொல்லும் போது மொழிதரும் மாற்றம் யான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அடியார்களோடு இறைவன் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கார். பேச வருவார் ஒருவர் அவரையும் பெருமான் அடிகளேன்னு பாடுறாங்க இல்லையா? அது போல அடியார்களோட இறைவன் பேசுவார். எழுதும் போது கூட பன்மையில சொல்லாம அப்படியே சொல்றாரு, யான் தான், நான் தான் அனுப்பிச்சிருக்கேன், நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு இறைவன் சொல்றாருன்னா அடியார்களோட இறைவன் எப்படி? அதனாலதான் மணிவாசகர் சொல்லும் பொழுது நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருந்தே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயின்னு சொல்றாரு இல்லையா? நெருங்கும் அடியார்களும், இறைவனுக்கிட்ட அடியார்கள் எப்படி இருப்பாங்களாம்? நெருங்கி இருப்பாங்க. இறைவன் இருந்துட்டா அவரை சுத்தி எத்தனை பேர்? இப்போ சுவாமி இருக்காரு, மருந்தீஸ்வர பெருமான். இறைவன் கிட்டையா மத்த பரிவாரங்கள் இருக்காங்க? அம்பாலே எங்க இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க இல்லையா? அப்ப இறைவன் கிட்ட அடியார்கள் தான் நெருங்கி இருக்க முடியும். அதனாலதான் இவருக்கு அடியார் ஆகுங்க, வேற ஆள் மாதிரி தள்ளி வைக்க மாட்டாரு, நம்மளை அள்ளி பக்கத்திலேயே வச்சுக்குவாரு அவர். அப்படிங்கறதால சிவபெருமானுக்கு நாம் அடியவர்களாக ஆக வேண்டும். அப்படி அடியார்களோட நெருங்கி இருக்காரு. அததான் இந்த நெருக்கத்தை சொல்றாரு. யான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே அடியார்களோட இறைவன் அவரே சொல்றார். பிறரெல்லாம் மற்ற திருமுறை ஆசிரியர்கள் அருளாளர்கள் எல்லாம் இறைவன் அடியார்களோட நெருங்கி இருப்பாரு, கூடி இருப்பாரு, அதெல்லாம் சொல்வதை காட்டிலும் நான் அப்படிதான் இருப்பேன்னு அவரே சொன்ன பதிகம் தான். சிவபெருமானே சொல்றாருன்னா அப்ப வேற யாரு சொல்லணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க யாருக்கு இத எழுதுறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வரியில சொல்றாரு. நம்ம இந்த 4 வரியே போன இதுலயே ஓரளவு பார்த்தோம். பருவ கொன்மு படியென பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இதுதான் பெருணர். இறைவனை தானே பாட்டுடை தலைவனா திருமுறை எல்லாம் பாடுது. இறைவன் பாடிய ஒரு பாசுரம் தன்னுடைய அடியவரை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு! தன்னுடைய அடியார்கள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் பாட வர்றாரு, தன்னுடைய பெருமையை சொல்வதாக இருக்கும் போது நான் மதுரையில இருக்கிறேன், நான் தான் அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அடியார சொல்லும் பொழுது எவ்வளவு சிறப்பாக ஒரு ஓமை பயன்படுத்துறார். சிவபெருமான் ஒரு ஓமை பயன்படுத்தி சொல்கிறார். பாட்டுடை தலைவனாக தன்னை வணங்கக்கூடிய சேரமான பெருமாள் நாயனார் இறைவனை நோக்கி பாடியிருக்காரு. 3 பிரபந்தங்கள் இருக்கின்றது, இதுலயே நம்ம பார்க்க போறோம். சிவபெருமான் இவர் பாடியிருக்காரு, சிவபெருமான் இவரை பாடியிருக்காரு. எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா?
தன்னுடைய அடியார்களுக்காக இறைவன் வெளிவந்து இருக்கக்கூடியதுனாலதான் மணிவாசகர் சொல்லும் போது தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றுன்னு சொன்னார். அன்பு அடியார்கள் இறைவன் மீது கொண்ட அன்புக்கு எல்லையே இல்லாம அவர்கள் நிற்கிறார்கள். இறைவா, உன்னை விட எங்களுக்கு வேற யாரு உருகி போய் நிற்கிறார்கள். அப்படி இருந்தா சிவபெருமான் அவர்களை விட உருகி அவர்கிட்ட நிற்பார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அதுக்கு சான்று இந்த திருமுக பாசுரம் தான். அப்ப அப்படியாக என்ன சொல்றாரு? பருவ கொன்மு படியன பாவலர்க்கு. பாவலர்னா பாடக்கூடியவர்கள், பாவுடையவர்கள், புலவர்கள், பாட்டு பாடக்கூடியவங்க. பாட்டுனா சாதாரண பாட்டு இல்ல. சங்க இலக்கியங்கள்லாம் எப்பேற்பட்ட பாட்டு! ஒரு பாட்டை வச்சு இன்னைக்கு அந்த ஒரு பாடல் போது இந்த மொழியை, இந்த உலகத்தின் பெருமைக்கு கொண்டு போவதற்கு இல்லையா? அப்படி பாடக்கூடியவர்களுக்கு பருவ கொன்மு, பருவ மழை இருக்கு இல்லையா? பொன்னா மேகம், பருவ மழை இருக்கு இல்லையா? அது சரியான நேரத்துல பொழியும். அப்படி சரியான நேரத்தில் பொழிந்தால்தான் பயிர் தழைக்கும், விவசாயம் செழிக்கும், உணவு இந்த உயிர்களுக்கு கிடைக்கும் இல்லையா? மழைக்கு என்ன எதிர்பார்க்கவே செய்யாது. ஒரு பிரதிபலன் பார்த்து அது பெய்யறது இல்லை. அது அது பொய்த்து போனா அவ்வளவுதான். இந்த உயிர்கள் விசும்பின் துளி வீடி நல்லால் வியனுலகத்து பசும்புன் தலை காண்பது அறிவு. தலை காண்பதுன்னு சொன்னாரு. அது செழித்து வளருவது என்று சொல்லவில்லை. அந்த விதை முளை விடுவது கூட அரிது அப்படின்னு வள்ளுவ பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அது போல ஒருவர் உதவி செய்கிறாராம் அப்படின்னு இறைவன் செய்கிறார். இறைவன் தானே இப்படி அருள் செய்கிறார் நமக்கு. இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, எப்படி இந்த மழை பெய்து இந்த உயிர்களை தழைக்க செய்யுமோ அது போல உதவி செய்யக்கூடிய சேரமான் பெருமாள் என்று சிவபெருமான் சொல்றாரு. அவருடைய பெருமை எப்பேற்பட்டது! ஏன் அப்படின்னா, இவரு திருஅஞ்சை களத்துல நாளும் பெருமானை தொண்டு செய்து கொண்டிருக்கோம். இன்னைக்கும் நாம திருஅஞ்சை களம் கேரளாவுக்கு போய் பாத்தீங்கன்னா அவர் வணங்கின அதே நடராஜ பெருமான் இருக்கிறார். அது கீழே அஞ்சை களத்து சபாபதி தமிழில் எழுதி இருந்தது. அதை சீக்கிய அற்புதமா பதிவு செய்திருக்காரு. ஆனா அது கொஞ்சம் நல்ல நம்ம இது மாதிரி அபிஷேகம் அங்க பெருசா பண்ண மாட்டாங்க. தண்ணியிலதான் நிறைய, நீர்லதான் அபிஷேகம் நிறைய பண்ணுவாங்க. நமக்கு பண்ற மாதிரி மஞ்சள் நிறைய அபிஷேகம் நாம பண்றோம் இல்லையா? அது மாதிரி அங்க இல்ல. இப்ப வருஷத்துல ஒரு நாள் தான் தினசரி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில தான் அவங்க திருமஞ்சனம் செய்வாங்க. அதனால கொஞ்சம் மேல எல்லாம் பூச்செல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், தெளிவா தெரியாது. ஆனா அன்றைக்கு போய் பார்க்கும்போது சீக்கிய பார்த்துட்டாங்க. அஞ்சை களத்து சபாபதி அப்படின்னு அதுல தமிழ்ல எழுதியிருக்கு. அது சேரமான் பெருமாள் நாயனார் வழிபாடு செய்த நடராஜ பெருமான். அவர் எப்பொழுதுமே பூஜையில என்ன பண்ணுவார் அப்படின்னா நடராஜ பெருமானை தான் பூஜை பண்ணுவாரு. பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பெருமான் என்ன செய்வார்னா பாத சிலம்பொலியை கேட்பிக்க வைப்பார். அதை காட்டுவார், அந்த ஓசை கேட்பார். ஒவ்வொரு பூஜையினுடைய நிறைவிலுமே நடராஜ பெருமான் என்ன பண்ணுவார்னா பாத சிலம்பு அந்த ஓசை கேட்கும். அதை கேட்ட உடனே பெருமானை ஒரு நாள் தாமதப்படுத்தினார் சுவாமி. யாருக்காக? சுந்தரருக்காக, நட்பிற்காக. இங்கேயும் அப்படிதான் இறைவன் தன்னுடைய அடியார்களை ஒன்று சேர்ப்பான் இல்லையா? அந்த கூட்டத்தை ஒன்றாக சேர்த்து இல்லையா? இதுக்கு நம்ம அடியார்கள் குழுமி இருக்கிறதுக்கு பேர் என்ன? திருக்கூட்டம் அப்படின்னு பேரு. திருக்கூட்டத்தின் நடுவில தான் பெருமான் இருப்பார். அவருக்கு அதுதான் பிடிக்கும். அப்படி திருக்கூட்டமா ஆகிறது. பருவமழை போல உதவி செய்யக்கூடிய, அதுவும் எப்படி அப்படின்னா ஒருமையின் உரிமையின். ஒருமைனா ஒன்று இருந்து நினைத்தல், அந்த ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடியார்களுக்கு உதவி செய்யும் போது, பாவலர்களுக்கு உதவி செய்யும் போது வேற எந்த சிந்தனையும் அவருக்கு இருக்காது. இவர் நாளைக்கு நம்மளை பத்தி பாடுவாரா? இங்க பாவலருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா பொருள் கொடுத்து பாடக்கூடியவங்க, பாணர்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இவரு நமக்கு பாட்டு பாடுவார், நம்ம கொடுத்துட்டா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இவரு பாணபத்திரர் இந்த ஓலையை எடுத்துட்டு போன உடனே அவர் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு போனார் தன்னுடைய அரசவைக்கு. அரசையில போய் அந்த அரியணையில் அமர்ந்து கொண்டு வந்திருக்கீங்களா, அதை வாங்குங்கன்னு ஏவலார்னு சொல்லி படிங்கன்னு சொல்லல. அத போய் சேரமான் பெருமாள் கையில வாங்கினார், தன் தலை மீது வைத்துக் கொண்டு. பெருமான் எழுதின கைச்சீட்டாச்சே, பெருமானுக்கு கொடுத்த திருமுகமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதே போல சுந்தரமூர்த்தி பெருமான் மலைநாட்டுக்கு போகும்போது அப்படிதான் அவரை அப்படி மகிழ்ச்சியை எல்லாருக்கும் சொல்லி, இந்த நாட்டு அடியவர்கள் அந்த நாட்டு அடியவர்கள் ஒன்று கலந்து அவர் அப்படி கூட்டிட்டு போனாங்க. தன்னுடைய பட்டத்து யானையின் மீது சுந்தரமூர்த்தி பெருமானை அமர வைத்து பின்னாடி இருந்து வெண்சாமரை வீசிக்கொண்டு கூட்டிட்டு போனார் அவருடைய இடத்துல. அவ்வளவு சிறப்பான ஒரு அடியார் நாயன்மார்.
ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, கழறிற்றறிவார் அப்படின்னா, கழறுதல்னா அந்த தொண்டையில இருக்கக்கூடிய அந்த ஒளிதான். எல்லா உயிர்களாலையும் பேச முடியாது இல்லையா? இப்ப மனிதர்கள் நாம பேசுறோம். கிளி என்ன செய்யும்? சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை. அவ்வளவுதான். மத்த எந்த உயிர்களுக்கும் பேசினா நமக்கு புரியாது இல்லையா? கத்தும், கழறு, அதுக்கு பேர் கழறுதல் அப்படின்னு பொதுவா சொல்லியாச்சு. இவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமிக்கு அவருக்கு முதல்லயே ஒரு இது, நான் அரசன் ஆகணும் அப்படின்னா எந்த உயிர்களுக்கும் தீங்கு வரக்கூடாது. உன்னை வணங்கக்கூடிய நான் ஆட்சி செய்யறேன். என் ஆட்சியில ஏதாவது உயிர்களுக்கு தீங்கு நேர்ந்தா அது தவறாயிருமே. சாதாரண மன்னர் கிடையாது, உன்னை வணங்கக்கூடிய அடியவன் ஆச்சு. உன்னுடைய அடியவன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல பிற உயிர்களுக்கு துன்பம் வரலாமா அப்படின்னு கேட்டதுனால, சரி, எந்த உயிர்கள் துன்புற்று கழறினாலும் உனக்கு கேட்கும், புரியும் அப்படின்னு சொன்னார். அடியாரனுடைய சிறப்பு எவ்வளவு உயர்வானது. ஒரு அடியார் அரசனால் அந்த நாடு எப்படி இருக்கும்? எந்த உயிர்களுக்கும் தீங்கு வராது. அததான் சேரமான் பெருமாள் மூலமா நமக்கு சொல்றாரு. அப்படியாக ஒருமையின் உரிமையின் உதவி, அது ஒரு உரிமையாக அவன் எடுத்துக்கொள்வார். நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அதை உரிமையாக செய்வார். உதவி செய்வது அவருக்கு உரிமை. இறைவனை பாட வேண்டியது நமக்கு உரிமை இல்லையா? பெருமான போய் நாம் பாட வேண்டியது நம்முடைய உரிமை. அதை நாம் ஒருபோதும் விட்டுடக்கூடாது. ஏஎம் பெருமான் முறையோ ஆமாறு உமக்காட்பட்டோருக்கு அப்படின்னு கேட்கிறார் இல்லையா சுந்தரமூர்த்தி பெருமான். அது போல உரிமையாக தருவாய் சிவகதி நீ திருவாய் பொழிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன், தருவாய் சிவகதி நீன்னு கேட்டார். உரிமை. அதெல்லாம் என்னது? உரிமை. நீ தரணும். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, என் தோல் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அது எனக்கு நீ நல்லது செஞ்சா என்ன, எது நடந்தால் என்ன, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு பொறுப்பு நானா? நீதான் பொறுப்பு. ஏன்? அன்றைக்கே எல்லாத்தையும் சேர்த்துதான் நீ ஆட்கொண்ட. நான் எப்பேற்பட்டவன் என்னென்ன எல்லாத்தையும் தெரிந்துதானே நீ ஆட்கொண்ட. இன்றைக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லலாமா? என்ன சொல்றாங்க? வேண்டுதல் வேண்டாமை இல்லாம் நீ விருப்பு வெறுப்பு உனக்கு இருக்கக்கூடாதுல்ல, அதானே. அதனால என்னை ஆட்கொண்டுட்ட, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று உரிமையாக கேட்கக்கூடியது இந்த திருமுறை தான். அவனுக்கு ஆட்பட்டாதான் அந்த உரிமை நமக்கு வரும். சாதாரணமாக அந்த உரிமை நமக்கு ஏற்படாது. அப்படியாக இறைவன் இந்த சேரமான் பெருமாள் நாயனாரை அவ்வளவு சிறப்பாக காட்டுகிறார். செருமா உகைக்கும் சேரலன் காண்க அப்படின்னு சொல்றார். குருமா மதிப்புரை குலவிய குடை கீழ் அப்படின்னா, குருமா மதி என்பது குளிர்ந்த நிலவு இருக்கு இல்லையா? நிலவு இருக்கக்கூடிய, நிலவு போன்று அவனுடைய குடை இருக்குதான், வெண்குடை இருக்கு இல்லையா? ஒரு அரசன் இருந்தா அவனுக்கு குடை சாமரை இதெல்லாம் உண்டு இல்லையா? அவனுடைய குடை எப்பேற்பட்டது? குளிர்ச்சியானது. அப்படின்னா அவனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கின்றது. உயிர்களை பாதுகாக்கின்ற, உயிர்களுக்கு துன்பம் நேராத ஒரு ஆட்சியை சேரமான் பெருமாள் நாயனார் கழறிற்றறிவார் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய குடையை சொல்லும் பொழுது அவருடைய குடை மேல எது இருக்குதான்? நிலவு இருக்குதான். தன்மையுடைய குளிர்ச்சி பொருந்திய நிலவு இருக்கின்றதாம் அந்த குடை கீழ் என்பதால வெறுமனவே ஒரு சிவனடியார். அவரு ரொம்ப இன்பமா இருப்பார், உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. அப்படிங்கிறதுனால இவர் சாதாரண ஆள் கிடையாது. வலிமை அவ்வளவு சிறப்பு உடையவர். அவருடைய வலிமையை எதை வைத்து இறைவன் காட்டுகிறார்? குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சிறுனா போர், சண்டையிடுவது. இவருடைய குதிரை எப்படி பாயுமா? போர்க்களத்துல பகைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அரசர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய தலை மீது தன்னுடைய கால்களை வைத்து பாய்ந்து செல்லக்கூடிய குதிரையை செலுத்தக்கூடிய சேரலன் காண்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு புறம் சொல்லும் போது பருவமழை எப்படி பொய்க்காது இந்த உயிர்களை தடைக்க செய்யுமோ அதுபோல கொடை உடையவர் சேரமான் பெருமாள். அப்படி இருப்பதனால அவர் வலிமையற்றவர் அல்ல. போர்க்களத்தில் பகைவர்களுடைய தலை மீது தன்னுடைய கால்களை வைத்து செல்லக்கூடிய குதிரையை செலுத்தக்கூடிய சேரலன் இவர் அப்படின்னு சொல்றாரு. ஒரே 2 வரியில அவருடைய கொடை திறத்தையும் காட்டி படைத்திறத்தையும் இறைவன் காட்டி நமக்கு சொல்கிறார். அப்படி சொல்லி சேரலன் காண்க. நான் ஏன் தெரியுமா இதை கொடுத்து விட்டேன்? இதை எடுத்துட்டு வந்த பானபத்திரர் இருக்கார் இல்லையா, அவர் யார் தெரியுமா அப்படின்னு இறைவன் சொல்றார்.
என்ன சொல்ற? பண்பால் யாழ் பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பர். இந்த எவ்வளவு சிறப்பு! இந்த அடியார சொல்லும் பொழுது, இப்ப சேரமான் பெருமாளை சொல்லும் பொழுது பருவ பொன்மு படியன பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒழுதிகள் செருமா குருமா மதிப்புரை குலவிய குடைக்கும் செருமா வைக்கும் சேரலன், இதெல்லாம் இவருக்கு சொன்னது. ஆனா பானபத்திரர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? பண்பால் யாழ் பயில் பானபத்திரர். அவருடைய சிறப்பு என்னவா? யாழ் மீட்டக்கூடியவர், அதுவும் பண்பால் யாழ் பயில் அப்படின்னா அவரு இசை அவ்வளவு இனிமையாக இருக்குமா? அதை விட அவர் பண்பு உடையவர், அவர் நல்லவர், சீலம் உடையவர் என்பதை சிவபெருமான் சொல்றார். அனுப்பிடுறாரு. அப்படின்னா சாதாரண ஆளுக்கையா ஓலை கொடுப்பாரு சுவாமி திருமுகத்தை. அப்படி கொடுத்து அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னா அவருக்கு சேரமானுக்கு சொல்றாரு. எப்பேற்பட்டவர்? ஒண்ணும் கிடையாது, தன்போல் என்பால் அன்பன். உன்ன மாதிரி எனக்கு. எவ்வளவு சிறப்பு இல்ல சிவபெருமானுக்கு. சிவபெருமான் வந்து சொல்லும் போது நீ எப்படியோ அது போல எனக்கு பாடப்பட்டிரு. எவ்வளவு சிறப்பு! வேற கூட்டி சொன்னாலும் குறைச்சு சொன்னாலும் வேற எதுவுமே சொல்லல. கூட்டி சொன்னா பானபத்திர சேரமான் பெருமானை விட ஒரு உயர்ந்தவர் சொல்ல வேண்டியிருக்கும். குறைச்சு சொன்னா பானபத்திர குறைச்சு சொல்றோம். இறைவன் செய்தால் அது எவ்வளவு நிறைவுடையதாக இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு வரி போதும். இறைவனுடைய அருள் என்பது இப்படித்தான். அதனாலதான் அவனுக்கு பேரு என்ன? சலமிலன் சங்கரன். அவன் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டான், பாரபட்சமே கிடையாது. இறைவராவார் எல்லா உயிர்க்கும், இல்லை எனாது அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி பெருமான். உயிர்கள் அவர்கள் வினைக்கு ஏற்றாறு போல இருக்குதே தவிர இறைவனுடைய அருள் வந்து கூட்டி குறைச்சு கொடுக்கக்கூடிய அருள் கிடையவே கிடையாது. அதைதான் சிறப்பாக இந்த இடத்தில் தன்போல் என்பால் அன்பன். நீ எப்படி எனக்கு அடியவனா இருக்க இல்லையா? நீ நாள்தோறும் வணங்குகின்றாய் அல்லவா? எந்த உயிர்களுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இல்லையா? அது போலதான் பானபத்திரரும் அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. சொல்லி தன்பார் காண்பது கருதி போந்தன. என்ன சொல்றாரு? உங்ககிட்ட நான் தான் வந்து கடைசியா சொல்லும் போது சிவபெருமான் என்ன சொல்லுவாருன்னா மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுன்னு சொல்லுவாரு. ஆனா பானபத்திரர் வந்தது சொல்லும் போது என்ன சொல்ற? தன்பார் காண்பது கருதி போந்தோம், உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு சொல்ற. எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அவருக்கு பொருள் கொடுக்கணும், பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்காரு அப்படின்னு இறைவன் சொல்றாரு. எவ்வளவு இன்னைக்கு சொல்றோம், இங்கிதம்னு ஒண்ணு சொல்றோம், சபை நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். பார்த்து நடந்துக்கணும், இந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்றாறு போல நடக்கணும் அப்படின்னு. இங்க தன்னுடைய அடியவரை அனுப்பும் போது தன்னுடைய அடியவரை வந்து எதுவும் நினைச்சிடக்கூடாது, பொருளுக்காக அவர் ஆசைப்பட்டு வந்தாரு அப்படின்னா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் சொல்லும் போது காண்பது கருதி போந்தது, பாக்குறதுக்காக தான் வந்தான். நமக்கு சிவபெருமான் ஒரு பாட்டு எழுதி சொல்லி கொடுக்கிறாரு. இதெல்லாம் பாடி சொல்லி கொடுப்பார், ஆடி சொல்லி கொடுப்பார், எழுதி ஏட்டலையும் நமக்கு சொல்லி தர்றார் சிவபெருமான். அதனாலதான் சாதாரணமா அவன் இறைவன், அம்மையும் அப்பன் என்றால் சாதாரணம் கிடையாது. எல்லா விதத்திலையும் சுவாமி நமக்கு சொல்லி கொடுப்பார், அருள் செய்வார். அதுதான் சுவாமி. அதனாலதான் அவனை நாம எப்படி சொல்றோம்? எல்லாம் நீதான், எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாத மாதுயரம் நீங்கும், மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சுக்கநாதா அப்படின்னு உண்ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காருன்னா சும்மா எல்லாம் எல்லாம் செய்யும், எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வளாந்தனையே ஏத்து அப்படின்னு அற்புதமா வள்ளல் பெருமான் பாடுவார் இல்லையா? அப்படி தன்னுடைய அடியவரை எவ்வளவு அழகாக காட்டுகிறார் இங்க சிவபெருமான். என்ன சொல்றாரா? தன்பார் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. மான் பொருள் சேரமான் பெருமாள் நாயனாற்றில் இருக்கக்கூடிய செல்வம் அறத்தின் வழியே வந்த செல்வம். தன்னுடைய அடியவருக்கு தன்னை தவிர்த்து இன்னொருவர் தர வேண்டும் என்றால் அந்த செல்வம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. தான் சொல்லி ஒருவருக்கு ஒரு செல்வம் போக வேண்டும் என்றால் அது யாருக்கு போகணும் அப்படிங்கிறது சிவபெருமான் முடிவு செய்யறார் பாருங்க. அதனால கோயிலுக்கு வந்து 1000 குழப்பங்கள் எது வந்தால் நிகழ்ச்சி அது எதுன்னு இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் தான் தீர்மானிக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதை நினைச்சு நாம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரு யார் மூலமா எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதைத்தான் செய்வார். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் பெருமான் தேர்ந்தெடுப்பார். இந்த ஆலயத்துக்குள்ள என்ன நடக்கணும் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் யார்?
சிவபெருமான் மருந்தீஸ்வர பெருமான் தான் தேர்ந்தெடுப்பார். அவரை தவிர்த்து எதையும் யாராலும் செய்துவிட முடியாது, தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியவே முடியாது. ஏன்னா மொத்த இது யாருக்கிட்ட இருக்கு? பெருமான், மருந்தீஸ்வர பெருமான் இருக்கு. அதுபோல மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. ஏன் இந்த வரியை சொன்னார் அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனார் என்ன செய்வாரு? இறைவனை அனுப்பியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நான் அரியணையில இருந்து இறங்கிறேன், நீங்க உட்கார்ந்துக்கங்க. சிவபெருமான் அருள் பெற்ற அடியவரை விட என்ன வேணும்? அதனால நீ பானபத்திரரை அங்கேயே வச்சுக்க கூடாது, பொருள் கொடுத்து என்ன பண்ணணும்? அனுப்பி வச்சிடணும். இவரும் இருக்குல்ல, இவர் இருக்காரு இல்லையா பானபத்திரரும், இவ்வளவு அன்பான அடியார்னா இவரை விட்டுட்டு எப்படி பிரிவார்? அடியார்கள் அடியார்களை விட்டு பிரியவே மாட்டாங்க இல்லையா? அதனால 2 பேருக்கு சொன்ன செய்தியா சொல்லி, ஏன் சிவபெருமானுக்கு இவர் நாள்தோறும் என்ன பண்ணுவாரு? பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் அவருக்கு பாடணுமே. சிவபெருமான் பாட்டு கேட்கலன்னா இருக்கவே மாட்டாரு, திருமுறை பாடலன்னா எப்படியும் அப்படி இப்படி எவ்வளவு திருவிளையாடல் பண்ணி தமிழ் பதிகம் கேட்டார் இல்லையா? அதனால வரவிடுப்பதுவே என்று அற்புதமாக சொன்னார். அதே போல எல்லாவற்றையும் பொன் பொருள் அத்தனையும் கொடுத்து போனார். கருவூலத்துல என்னென்னலாம் வேணும் எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் யானை மீது ஏற்றி யானைகள் அனுப்பி அப்படியே பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு முதல் 11ஆம் திருமுறையில முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவது போல கடவுளே பாடி கொடுத்த வாழ்த்தாக இது நமக்கு 11ஆம் திருமுறை தொடங்குகின்றது. இப்படித்தான் இந்த 11ஆம் திருமுறையின் முதற் பகுதியாகிய திருமுக பாசுரம். இன்னும் நிறைய இருக்கின்றது. ஆனா திருமுக பாசுரத்தையே பெருமானுடைய பெருமையை, தன் அடியவருடைய பெருமையை பார்த்தாச்சு. இனி பெருமானுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். பெரிய புராணம் எப்படி முழுக்க தன்னுடைய அடியார்களை, அதுக்கு ஒரு முன்னோட்ட மாதிரி அடுத்த திருமுறை என்னுடைய அடியார்களை முழுமையா பாடப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய அடியாரை பாடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் எடுத்து கொடுப்பதாக இந்த 11ஆம் திருமுறையுடைய முதற் பகுதி இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் காரைக்கால் அம்மையார் அருளிய அம்மையார், அவங்களை அம்மையாருன்னு தான் சொல்லணும், என்ன காரைக்கால் அம்மையார் கூட சொல்லக்கூடாது, அம்மையார். அம்மையார்னா அவங்கதான், சாதாரண அம்மையார் இல்லையே. பெருமானுக்கே அம்மையார் அப்படின்னா அவங்க சாதாரணமா, இன்னைக்கு காரைக்கால்னே அந்த ஊரே இருக்குது இல்லையா, அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே பேரோட இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கின்றது. வணிகர் குலத்தில் பிறந்த அம்மையார். சிறு வயதுல இருக்கும் பொழுதே அவங்களுடைய அப்பா பேர் என்ன? தனதத்தன் அப்படின்னு பேரு. தனம் நிறைய உடையவர் அப்படிங்கிற போல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அற்புதமா இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய வரலாறு நாம சிந்தித்து அப்படியே நம்ம பாடலுக்குள்ள போனோம். அம்மையாருடைய வரலாறை தெய்வ சேக்கிழார் பெருமான் சிறப்பாக நமக்கு பெரிய புராணத்துல கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் நூல் ஆசிரியர் என்கின்ற முறையில் இங்க வர்றாங்க. 12ஆம் திருமுறையில ஒரு அடியாரா வர்றாங்க. இந்த இடத்துல எப்படி வர்றாங்க? ஒரு நூல் ஆசிரியரா வர்றாங்க. அப்படின்னா இவங்க சாதாரணமானவங்க கிடையாது, நன்கு கல்வி பயின்றவர்கள், பாடல் ஏற்றக்கூடிய, இங்க பாவலர் சொல்றோம் இல்லையா, அது போல இங்க நன்கு பாடல் ஏற்றக்கூடியவர். அது மட்டும் இல்ல, இசையும் நன்கு அறிந்தவர். காரைக்கால் அம்மையார் தான் இசைத்தாய் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. காரைக்கால் அம்மையார் தான் நமக்கு பதிக பெருவழியை காட்டுறாங்க. காரைக்கால் அம்மையார் பாடிய அதே பண்ணில் தான் திருஞான சம்பந்த பெருமான் தான் 3 வயதில் பாடத் தொடங்குகிறார். 12 திருமுறையில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய தோருடைய செவியன் பாடுவதற்கு முன்னாலேயே நைவளம் என்று சொல்லக்கூடிய நட்டபாடை பண்ணில் காரைக்கால் அம்மையார் பாடி பதிகத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இனி இப்படித்தான் இறைவனை பாட போகிறார்கள் என்று முதலாவதாக நமக்கு பாடி கொடுத்தவங்க அம்மையார் தான். அதே போல அவங்க இந்தள பண்ணை முதலாக பாடியவர்கள் அவர்கள் தான். எப்படி 1ஆம் திருமுறை எதில் தொடங்குகின்றது? நட்டபாடை பண்ணில் தொடங்குகிறதோ அதே போல 7ஆம் திருமுறை ஆகிய சுந்தரமூர்த்தி பெருமான் அருளியது எப்படிதான், திருப்பாட்டு எப்படி தொடங்குது? இந்தள பண்ணில் தொடங்குகிறது. இந்த இரண்டையும் அம்மையார் 2 பண்களையும் பாடி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு அந்த அளவு, இந்த இருண்ட காலம் சொல்றாங்க இல்லையா, தமிழ்ல இப்படி இருந்தது அப்படின்னு, அந்த கால பகுதியில் தான் காரைக்கால் அம்மையார் பாடி கொடுத்திருக்காங்க. அன்றைக்கு தொடங்கியிருக்காங்க, ஒளி ஏற்றி அம்மையார் கொடுத்திருக்காங்க இந்த தமிழுக்கு. ஏன்னா அந்த தமிழை காப்பாற்றிய அந்த காலம் என்பது பக்தி இலக்கிய காலமும் ஒன்று. தமிழை சுமந்து வந்த காலம் பக்தி இலக்கிய காலம். அதனாலதான் இந்த 12 திருமுறை, தேவாரம் இதெல்லாமே தமிழை நமக்கு தமிழாக கொடுத்த நூல்கள். இதெல்லாம்
தமிழை சிதைத்து விடாமல் அற்புதமாக ஆவணப்படுத்தி கொடுத்தியதும் இந்த திருமுறைகள். இதை நீக்கிவிட்டு தமிழ் மொழியினுடைய வரலாற்றை ஒரு பொழுதும் எழுத முடியவே முடியாது. அப்படியாக அம்மையார் தான் அந்த இதை தொடங்குறாங்க. வரலாறு கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களுடைய பதிகங்களுடைய சிறப்பு நமக்கான. அவங்க குழந்தையாக இருக்கும் போது அந்த தவழ ஆரம்பிச்சாங்க இல்லையா, பேச தொடங்கினாங்க இல்லையா, ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் பிறந்து மொழி பயின்ற அப்படிதான் அவங்க தொடர்ந்தாங்க. ஏன்னா ஏன் இந்த பாடல்லாம் சொல்லல அப்படின்னு நம்ம பாடலா தனியா பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அந்த வரலாற்று மட்டும் அப்படியே பெரிய புராணத்தோடு ஒட்டி நாம பார்க்கலாம். அப்படியே குழந்தையா தவழ தொடங்கும் போதே பேச தொடங்கும் போதே பெருமானுடைய நாமத்தை பேசினான். அவனுடைய நாமத்தை பேசினா பிறப்பே அறுக்கப்படும் இல்லையா. பிறந்த உடனே குழந்தை பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களுடைய குடும்பம் சைவ குடும்பமாக குழந்தைக்கு, ஏன்னா முன்புசை தவத்தின் ஈட்டம் இதெல்லாம். நாம இந்த இடத்துல அமர்ந்திருக்கோம் அப்படின்னா கீழ்சை தவத்தால் கிழியீடு நேர்பட்டு அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். நாம் செய்த தவம் நம்ம இந்த இடத்தில் அமர வைத்து பெருமானுடைய பெருமையை பேச கேட்க வைத்திருக்கின்றது, பாட வைத்திருக்கின்றது. இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. எத்தனை உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்குது, எத்தனை நாடுகள், எத்தனை மக்கள் எல்லாம் வாழ்கிறார்கள். எல்லாராலையும் இந்த திருமுறை கிட்ட வந்துட முடியுமா? கோயிலுக்குள்ள வர முடியுமா? பெருமான் இவர்தான் அப்படின்னு உணர முடியுமா? இல்லை இல்லையா. அதுக்கெல்லாம் தவம் வேணும் இல்லையா. அப்படி அந்த தவம் காரைக்கால் அம்மையாருக்கு இருந்ததால வளரும் போதே அப்படித்தான் வளர்றாங்க. அவங்களுடைய அழகு அற்புதமான அழகோட ஒரு திருமகள் போல அவங்க வளர்ந்து வர்றாங்க. பருவம் வந்த உடனே திருமணம் செய்து வைக்கிறார் அவங்க அப்பா தனதத்தன். நிதிபதி அப்படிங்கிற ஒருத்தருடைய மகனாகிய பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவருடைய சிறப்பு என்னன்னா, அவங்க அப்பா காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் மீது காதல், அன்பு, உயிர் எல்லாமே. அவங்க அப்பாவாகிய தனதத்தனுக்கு காரைக்கால் அம்மையார் குழந்தை மேல அவ்வளவு ஆசை. இயல்பாகவே ஒண்ணு உண்டு, அம்மாக்களுக்கு பிள்ளைங்களை பிடிக்கும், மகனை பிடிக்கும். அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்? பெண் மகளை பிடிக்கும் இல்லையா, பெண் குழந்தை பிடிக்கும். அதனால காரைக்கால் அம்மையார் சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல, இவங்க குழந்தையா இருக்கும் போதே சிவசிவா சிவசிவான்னு அவ்வளவு அழகா வளர்ந்து வந்தா அப்பாவுக்கு இன்னும் கொள்ளை பிரியம் வரும் இல்லையா. அப்படியாக தன்னுடைய குழந்தை திருமணமாகி வேற எங்கேயும் கணவன் வீட்டுக்கு போயிடக்கூடாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய மாளிகை, அதே ஊர்ல தான் பாக்குற மாதிரி பெரிய மாளிகை ஏற்படுத்தி மருமகனை மகளையும் வாழ வைக்கிறார். பரமதத்தன் வேலை வணிக தொழில் தானே, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் 2 மாங்கனிகள் கொடுத்தாங்க. அதை வீட்டுக்கு அனுப்புனா சுவாமி ஒரு அடியார் போல அதை சாப்பிட்டுட்டு போயாச்சு. அந்த வரலாறு தெரியும்னால ஒரு சின்னதா பாத்துடலாம், முன்னோட்ட மாதிரி. அப்ப முதல் கனிய கொடுத்தாச்சு, ஒரு கனி தான் இருக்கு. கணவனுக்கு கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு, இன்னொன்னு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணு நல்லா இருந்தா இன்னொன்றையும் சாப்பிட நினைக்காம தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம்ல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இன்னொன்னை கொடு, அதுவும் விதிதான். இன்னொன்னை கொடு அப்படின்னு கேட்கலன்னா காரைக்கால் அம்மையார் எங்க நமக்கு பதிகம் பாடிக்க போறாங்க? எல்லாரும் பரமதத்தனும் குற்றம் சொல்கிறோம். ஒரு மனைவிக்கு ஒரு பழத்தை கொடுத்திருக்க கூடாதா? அவர் உடனே தான் சாப்பிட்டா போதும் இன்னொன்னையும் கேட்டிருக்காரு, என்ன ஒரு அப்படின்னு. அப்படி இல்லை, காரைக்கால் அம்மையார் பக்குவ முதிர்ச்சியில் நிக்கிறாங்க. அவங்க பதிகம் பாட வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. பரமதத்தன் இருந்தா என்ன பதிகம் பாடுறது இல்லையா. அதனால கேட்ட உடனே அம்மையார் ஒண்ணும் நினைக்கல, பெருமானே கணவன் கேட்டுட்டாரு கொடுக்கணும்னு சொன்ன உடனே இறைவன் சும்மா இல்லையா, ஆனா போய் சொல்ல வேண்டியதானே இவங்களை இல்லைன்னு. முதல் தடவையே டக்குன்னு கொடுத்துட்டார் பழத்தை, வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அதிமதுர கனியா இருக்கு. எப்போதுமே நீங்க பாருங்களேன், பரமதத்தன் எவ்வளவு அறிவு உடையவன் தெரியுமா. 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே இன்னொரு மாம்பழத்தை சாப்பிடும் போது இது இந்த மரத்து கனி கிடையாது, வேற மரத்து கனின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு உடையவர். சாப்பாட்டுல அந்த சுவையை, இந்த கணவன்களுக்கே உள்ள சிறப்புங்கிற மாதிரி என்ன சுவையா சமைச்சாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிடுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி, மாம்பழத்துல கூட இந்த மாம்பழம் சுவையா இருந்துச்சு, இது வேற சுவையா இருக்கு, இது வேற மாமரத்து கனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல குருத்தமதி உடையவர் யாரு? பரமதத்தன். சொன்ன உடனேதான் இவங்க அம்மையார் திகழ்ச்சி போறாங்க, என்னடா அது பழத்தை கொடுத்தா சாப்பிடாம இது வேற நான் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா இது என்ன அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்கிறாங்க.
இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இது யார் கொடுத்தது உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நிறைய உள்ளர்த்தங்கள் இருந்து கேட்டார். பரமதத்தன் சொன்னதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல அற்புதமா சொல்லுவாங்க. சொன்ன உடனே உண்மையை சொல்லாம இருக்கக்கூடாது. அப்பதான் சொன்னாங்க, ஒரு அடியர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரு, இது இறை அருளால் கிடைத்த மதுரக்கனின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் இறைவனுடைய அருள் மேல. அதனாலதான் பெருமானை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது உணர்வு. பிறர் யாராலும் தம்மை பிறரால் அறியாத தலைவா அப்படின்னு மணிவாசகர் பாடல். அவனுடைய தன்மையை பிறரால் அறிந்து கொள்ளவே தன்மை பிறரால் அறியாத தலைவா, கொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு கொண்டு புறமே போக விடுவாயோ. உன்னுடைய தன்மை வேற யாரும் அறிய முடியாது, ஆனா நான் அறிந்துதான் வந்தேன், என்னை விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மணிவாசகர் கேட்டார் இல்லையா. புறமே என்னை வெளியில அனுப்பிடுவியா, வெளியில விட்டுருவியா, என்ன விடுவாயோ. அந்த ஏக்கம் இருக்குல்ல. ஏன் மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் உருகுது அப்படின்னா, உருகிதான் பாடியிருக்காரு. விட்டுடுவியா, என்னை விட்டா என்ன அப்படி கேட்கல, விடுவாயோ, என்னை விட்டுட்டா வேற யாரு இருக்கா எனக்கு, அருளாது ஒழிந்தால் அடியேனே அஞ்சு என்பார் யார் இங்கு, நீ கைவிட்டுட்டா என்னை யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு உருகி மணிவாசகர் கேட்டார். அதனாலதான் அவரே வந்து எழுதினார். அந்த உருக்கத்தை வேற யாரும் அப்படியே ஒருவேளை கேட்கறத பார்த்துட்டு வேற மாதிரி எழுதிட போறாங்களோ, அந்த உருகினது மாறிடக்கூடாதே அப்படின்னு தானே வந்து எழுதினாரு. அதனாலதான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான் அப்படிங்கிற மாதிரி தானே வந்து அவரு எழுதினார். அப்ப அப்படியாக காரைக்கால் அம்மையார் கேட்ட உடனே மறுபடியும் சாமி என்ன பண்ணாரு, இறைவனுடைய அருளுக்கு அங்க வந்துருது. இறைவன் அருள் செய்தான் அப்படிங்கிறத அவன் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. மறுபடியும் அம்மையார் என்ன வேண்டுனாங்க தெரியுமா, பெருமானே முன்னாடி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப நீ கொடுத்தே ஆகணும். ஏன், உன்னுடைய அருளை அங்க இல்லாம போயிடும், பொய்யா பொய் என்று நினைத்து விடுவார்கள் என்பதால் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி கொடுத்தார். பரமதத்தன் பார்த்தார், ஆனா உண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த ஐயோ சந்தேகப்பட்டார் இல்லையா, தன்னுடைய அடியார் மீது இந்த சந்தேகத்துக்கு சாட்சி தான் கொடுக்கணுமே தவிர அவர் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இந்த கனியை கொடுக்கல. மறைந்து போனது. மறைந்து போன உடனே இங்க பரமதத்தன் கையில இருந்து கனி மறைந்த உடனே அவருடைய உள்ளத்தில் விளக்கு பிறந்தது. ஆகா, இது நம்ம மனைவி நினைக்கிறோம், தாலி கட்டி தெய்வம், இவள் தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லல தெய்வம் அதுன்னு சொல்லிக்கல. நான் ஒரு திரைக்கடல் ஓடி திறமையை தேடு மாதிரி நான் வந்து வியாபார விஷயமா நான் வெளியில போறேன், ஒரு பெரிய கப்பல் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாவாய் கட்டி கிளம்பியாச்சு. கிளம்பி போனவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நீ குலசேகரப்பட்டினம் ஒண்ணு சொல்றோம் இல்லையா, பாண்டிய நாட்டுப்பட்டினம் திருச்செந்தூர் கிட்ட இருக்கு இல்லையா, அங்க இவர் போய் ஒரு திருமணம் பண்ணி ஒரு பெண் குழந்தை அவருக்கு பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதியார், எவ்வளவு அழகான பேர் இல்லையா. எவ்வளவு அவங்க அப்பா எப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு. இயல்பாகவே இவங்க புனிதம் உடையவர்கள் என்பதால பேரே அப்படி அமையுது. சிலருக்கு தான் அப்படி அமையும் இல்லையா. அது போல நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு இயற்பெயர் என்ன, புனிதவதியாய். அந்த வதிங்கிறது அற்புதமானது. நாவுக்கரசு பெருமானுடைய அக்கா பேர் என்ன, திலகவதியார். தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த பெயர்கள் எல்லாம் எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அடியார்களுக்கு. திலகவதி, புனிதவதி, வெண்காட்டு நங்கை, அவ்வளவு சிறப்பாக இந்த பெயர்களை கொடுத்திருக்காங்க. அப்படி காரைக்கால் அம்மையாற்ற வந்து செய்தி வருது. அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மருமகன் பாண்டிய நாட்டு, இவங்க சோழ நாட்டுல இருக்காங்க இல்லையா, பாண்டிய நாட்டு குலசேகரப்பட்டினத்துல திருமணமாகி குழந்தையோடு இருக்காருன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிருப்பார். தன்னுடைய குழந்தை திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போயிட்டா தினசரி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு கொள்ளை பிரியத்தோட வளர்த்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சா, மருமக வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும். அதை பொறுத்து கொண்டு ஒரு பல்லக்குல கூட்டிக்கிட்டு இங்க இருந்து அங்க போறாங்க. எல்லைக்கு போன உடனே இவங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மனைவியார் வர்றாங்க, குடும்பத்தோட வர்றாங்கன்னு சொன்ன உடனே தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு குழந்தைய பெண் குழந்தைய கூட்டிட்டு வேகமா ஓடி வந்து காரைக்கால் அம்மையார் நிக்கிறாங்க. அவங்க திருவடியில 3 பேரும் விழுகிறாங்க. விழுந்து வணங்கி அம்மையார் என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் அப்படி ஒதுங்கி நிக்கிறாங்க. என்னது இது, கணவன் மனைவி காலில் விழுகிறதா, இவங்க தானே அப்படி நினைச்சாங்க. ஆனா பரமதத்தன் அந்த நினைப்புல விழுகல, தெய்வம் அப்படின்னு தான் விழுந்தாங்க. என்ன சொன்னாங்க, என்னுடைய குல தெய்வமே நீங்க தான், எனக்கு குல தெய்வம், உங்க பேரு தான் வச்சிருக்கேன், என்னுடைய குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இவங்க சாதாரண பெண் கிடையாது, தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு போன உடனே இப்பவே நினைச்சாங்க காரைக்கால் அம்மையார், இனி இந்த வனப்பு உன் சுமந்த இந்த வனப்பு எல்லாம் இவனுக்காக தானே, திருமணமாகி கணவனோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தெய்வம் சொல்லிட்டு போயாச்சு, இனி இந்த வனப்பு எனக்கு தேவையில்லை. காரைக்கால் அம்மையார் வயசாகி சாப்பிடாம இருந்து பஞ்சத்துல இருந்து அப்படி ஒண்ணு அவங்களுக்கு உடம்பு வரல, அந்த பேய் வடிவம் அப்படி வரல, உடம்பெல்லாம் சுருங்கி அப்படி வரவே இல்லை. அவங்க இயல்பாகவே நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்கதான். குழந்தையா இருக்கும் போதே சோறு ஊட்டி பால் ஊட்டி எல்லாவற்றையும் போட்டு அற்புதமாக வளர்த்த குழந்தை தான். அவங்கதான் கேட்டாங்க, எனக்கு பேய் உருவம் வேணும். எப்பேற்பட்ட பேய் உருவம்? மணிவாசகர் சொன்ன கல்லாய் மனிதரா பேயாய் அப்படி அல்ல, அந்த பேய் வேற, அது உயிர்கள் இறந்ததுக்கு பிறகு பேயா அலைந்து திரியும், அதல்ல, அந்த பிறப்பு அல்ல அது. சிவபெருமானுடைய 14 கணங்கள் இருக்கும், அதுல பேய் ஒண்ணும், கணங்களுடைய வடிவம் தான். அதுதான் அம்மையார் அற்புதமா கேட்டாங்க. அதை அவங்களே சொன்னாங்க. அந்த நொடியே இயல்பாகவே பெண்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் நல்ல முடி இருக்கணும், கூந்தல் இருக்கணும், நல்லா நகைகள் போட்டுக்கணும், முகம் அழகா இருக்கு, இதெல்லாம் இயல்பாகவே இருக்கிறது தானே. மலர் சூடிக்கணும், கூந்தல்ல பூ வச்சுக்கணும், நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய மலர், இதெல்லாம் பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். அது தவறு அப்படிலாம் இல்ல. பட்டினத்தார் சொன்னாரு, நிறைய தவறு இல்ல, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். நம்ம அம்மைக்கு கூட பிச்சி பூலாம் சூடுறோம் இல்லையா, அழகா இருக்கணும், நம்ம ஆசை பண்றோம் இல்லையா. அம்மையார் இந்த வனப்பு இனிமே எனக்கு தேவையே கிடையாது. என்ன வடிவம் கேட்டாங்களாம்? மண்ணும் விண்ணும் வணங்கும் பேய் வடிவம். சாதாரண பேய், இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் வணங்கக்கூடிய பேய் வடிவம் என்பது சிவகணங்களைத்தான் இந்த விண்ணும் மண்ணும் வணங்கும். விண்ணுலக தேவர்களும் அங்க போய் யார? சிவகணங்களை வணங்கித்தான் ஆக வேண்டும். பெருமாள் கிட்ட அவங்களை பார்க்காம தாண்டி சுவாமி கிட்ட போகவே முடியாது. புரட்சிறு பூதங்கள், சின்னதா பூதங்கள் குட்டி குட்டியா இருக்குமா, ஆனா அதுவும் 5 தொழிலே செய்யக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்குமா. கையில இருக்கக்கூடிய பூதங்கள் புரட்சிறு பூதங்கள் அப்படின்னு அதற்கு பெயர். அப்படி அந்த பேய் வடிவம் பெற்றத பெருமையாக காரைக்கால் அம்மையாரே அற்புத திருவந்தாதியில சொல்லுவாங்க. அந்த ஒரு பாடலை மட்டும் நாம சொல்லிட்டு போகலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, பெரினும் பிரிதி யாதும் வேண்டேன், எமக்கு ஈது உரினும் உராது ஒழியுமேனும், சிறிதுணர்த்தி மற்றொரு கண் நெற்றி மேல் வைத்தான், பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் அப்படின்னு சொன்னாங்க. நற்கணங்கள் அதுல நாம ஒன்றா இருக்கும். என்ன சொல்றாங்க முதல்ல? என்ன அப்படின்னா, பெரினும் எனக்கு எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காதுதான் சரி, அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எனக்கு நல்ல ராஜபோக வாழ்க்கை வேணா, வேற என்ன கொடுத்தாலும் எதுவுமே வேண்டாம். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொடுநோயராய் ஆவுறுத்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தாக்கு அன்பராகில் அவர் கண்டு நாம் வணங்கும் கடவுளாரேன்னு அப்பர் பெருமான் பண்ணார். சங்கநிதி பதுமநிதி குபேரன்ட்ட இருக்குது, அது வேணும். இந்த உலகம் விண் எல்லாத்தையும் கொடுத்தாலும், ஆழ்வதற்காக கொடுத்தாலும் அது வேண்டாம். அது மங்கி போகக்கூடிய செல்வம். எப்படி மங்கி போகுது? சூரபதுமன் எவ்வளவு சிறப்பு, எல்லா புவனங்களையும் ஆண்டார் இல்லையா? 108 அண்டங்களுக்கும் அவன் தான் தலைவன் இல்லையா? 1008 அண்டங்களுக்கும் தலைவன் இல்லையா? 108 யுகம் 222 புவனங்களுக்கும் தலைவன். அதெல்லாம் யார்கிட்ட இருந்தது? இந்திரன் ஆண்டான், சந்திரன் ஆண்டான், பிரம்மன், விஷ்ணு, இவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் இருந்தது. இந்திர லோகத்தை சூரபத்மன் அழிச்சு நெருப்பு வச்சு பானுபவன் எரிச்சிட்டு போன வரலாறு உண்டு. அப்ப அது மங்கி போகக்கூடிய செல்வம் தானே, மங்கும் இல்லையா? அவர்கள் சிறைக்கு போறாங்க இல்லையா? முப்புறம் வரும்போது அப்படித்தான். அவங்கள எவ்வளவு ஒவ்வொரு அசுரர்கள் இருந்து அவங்க பட்ட பாடு இருக்கு. அப்ப அந்த செல்வம் காப்பாற்றுறாரு. அப்போ சொர்க்கம் நம்மை காப்பாற்றுறார். நரகுடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போச்சு. பரகதி தான் நம்மை காப்பாற்றும். அதை தருபவன் பரமனை தவிர வேற யாரும் தரவே முடியாது. அப்படி காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்க? எது கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, சிறிது உணர்த்தின்னு சொல்றாங்க. கொஞ்சமா எனக்கு என்னுடைய அறிவை விளங்க செய்திருக்கான் பெருமான். அவன் எப்படி இருப்பானா? அவனுடைய அடையாளம் சொன்னோம் இல்லையா? மற்றொரு ஒரு கண் 2 கண் இருக்குது அவருக்கு. அது இல்லாம
மற்ற இன்னொரு கண்ணை அவன் வச்சிருக்கான். எங்க வச்சிருக்கான்? நெற்றி மேல் வைத்திருக்கின்றான். இந்த நெற்றி கண் என்ன செய்யும்? எரிக்கும். ஆனா அடியார்களை என்ன செய்யும்? காப்பாற்றும். எப்படி செய்யும்? நம்மிடம் இருக்கக்கூடிய மலங்களை அழிக்கும். மன்மதனை அழிக்கக்கூடிய அதே நெற்றிக்கண் நம்மையும் பார்க்கும். மன்மதனை பார்க்கும் போது எரித்தது, நம்மை பார்க்கும் பொழுது அருள் புரிந்தது. இறைவனாலதான் இது செய்ய முடியும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு இருந்தா ஒன்னதானே செய்ய முடியும். ஒரு ஆயுதம் இப்ப AK-47 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யும்? சுடதான் செய்யும். உடனே அதுல இருந்து மலர்களா நம்ம மேல விழுகுமா? சுடணும்னா கொல்லலாம். ஆனா சிவபெருமாட்ட இருக்கிறது அப்படி அல்ல, நம்மை காப்பாற்ற அடியவர்களுக்கு ஒரு மாதிரியும். ஏன் அப்படின்னா அன்பர்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு, வேற யாருக்கும் அது கிடையவே கிடையாது. அதுபோல அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நான் தன்னுடைய அடியார்கள்ல நானும் ஒருத்தவங்களா ஆயிட்டேன். இதுக்கு இந்த வடிவம் தான் எனக்கு வேணுமே தவிர இது போதும், எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. வந்தாலும் சரி போனாலும் சரி அதை பத்தி போக்கும் வரவும் புணர்வும் எனக்கு தேவையில்லை. நான் பெருமானுடைய கணத்தில் ஒருவராக, பேய் கணத்தில் நான் ஒரு ஆளா ஆயிட்டேன் அப்படின்னு மகிழ்ந்து தன்னை பற்றி தானே சொன்னதுதான் இது. அப்படி காரைக்கால் அம்மையார் முதல் முதலாக பாடியது அற்புத திருவந்தாதி தான். ஆனா ஏன் கோயில் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை நம்ம முதல்ல இருக்காங்க அப்படின்னா, பதிகம் தான் நமக்கு முதல் திருமுறையாக தொடங்குகின்றது என்பதால பதிகத்தை நமக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பேய் வடிவை பற்றி நிறைய அற்புத திருவந்தாதியில அம்மையார் பாடுவாங்க. இதை பாடுனதுக்கு பிறகுதான் திரு இரட்டை மணிமாலை 2 குலசேகரப்பட்டினம் அங்கேயே பாடிட்டு அதன் பிறகு இவங்க கைலாயத்துக்கு வேகமாக அம்மையாரே வந்துட்டாங்க இல்லையா? கைலாயத்துக்கு அவங்க போறாங்க. அப்படி போன உடனே எப்படி போனாங்களாம்? மனதினும் கடிது. கடிதுனா வேகம்னு பொருள். மனோவேக தேர் அப்படின்னு ஒண்ணு பேர் யாருக்கு இருந்தது? சூரபத்மன் வாங்கி வச்சிருந்தான். நினைச்ச மாத்திரத்துல மனசு என்ன நினைக்குதோ, மனம் போற போக்குல அந்த தேர் எங்க நினைக்கிறானோ அங்க போய் நிக்கும். மனோவேக தேர். அதே முருகப்பெருமான் வாங்கிக்கிட்டார். சூரபத்மன் மனோவேக தேர்ல நின்றுட்டு போற புரியுறான். முருகன் வந்தாரு, மனோவேக தேர் முருகன் வந்துருச்சு. அப்பா கொடுத்தா புள்ள வாங்குறது இல்லையா சுத்த, அது மாதிரி வட்டி கடன் கொடுத்து வாங்குறது மாதிரி சூரபத்மனுக்கு கொடுத்த அத்தனை எல்லாம் சூலாயுதம், சூலப்படை, சிவப்படைய முருகப்பெருமான் மீது சூரன் ஏவினாரு. ஒண்ணு சரி அப்படிமா பிடிச்சாரு, கையில நின்றுச்சு. ஏன்? சுவாமி தானே இல்லையா? அப்பாவோட தானே, சுவாமி முருகனே சுவாமியை தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப அப்படியாக அருமுக சிவம் என்று சொன்ன பாமன் சுவாமியில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பதி. அப்ப அதனால வந்த உடனே அப்படி இங்க காரைக்கால் அம்மையார் எப்படி போறாங்கன்னா, மனதை விட வேகமாக போறாங்களா கைலை. போன உடனே அப்படியே கையில இருக்குது சுவாமி வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் எள்ளு பேரொளி ஒரு பவள வெற்பன மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலார். அப்படி இருக்காங்க இந்த காட்சி. இது யாருக்கு வரும்னா நாவுக்கரச பெருமான சொல்லும் போது கைலையில போய் அவர் எப்படி பார்த்தாரா? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி ஒரு பவள வெற்பன மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். வாக்கு இருக்கு, சொல் இருக்கு. இதுக்கு ஒரு அரசராக வேணும்னா அது நாவுக்கரசு பெருமானதான் சொல்லியிருக்காங்க. சொன்னது யாரு? இந்த சொல்லுக்கு அரசாக யார் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் சிவபெருமான். அவர் தான் நாவுக்கரசன் பேர் சொன்னார் இல்லையா? ஒரு மரத்துக்கு ஒரு அரசன் இருக்கிறார், ஒரு விலங்குக்கு ஒரு அரசன், எல்லாத்துக்கும் ஒரு அரசு இருக்கு இல்லையா? அது போல இந்த நாவுக்கு ஒரு அரசு வேணாமா? அது பெருமானை பாடியவர் தானே அதுக்கு அரசனா இருக்க முடியும் இல்லையா? அப்படி பார்த்தா அது போல அம்மையார் போறாங்க. போன உடனே சுவாமி அமர்ந்திருக்காரு, அம்மை இருக்க இடப்பாகத்துல இருக்காங்க. கையில ஒரே சிவலிங்கமா காட்சி தருது. சுவாமி செய்யறார். உடனே அம்மையார் என்ன பண்ணாங்க? ஆகா, பெருமான் இருக்காரு, அவரை மிதிக்க கூடாது. அம்மையாருடைய அருளிப்பாடு, அவருடைய அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுடைய உணர்வு எந்த நிலையில நின்றுருக்கு. உடனே பேய் வடிவம் எடுத்தாச்சு, கைலைக்கு அதிகம் மாட்டி கைலைக்கு போயாச்சு. போன உடனே நின்ன தடை வந்துருச்சு அப்படின்னு அவங்க நிக்கல. நாம அந்த உறுதிப்பாடுலாம் அம்மையாட்டு நாம எடுத்துக்கணும். கோயிலுக்கு வர்றோம், அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம திரும்பி போயிடவே கூடாது. நாம் செய்த வினைதான் அப்படி நிக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. யாரோ நம்மளை தடுக்கல, நாம தான் தடுத்து நிக்கிறோம்.
நாம தான் அதுல இருந்தும் மீண்டு வரணும். அதுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். எத்தி புகினும் எனக்கு ஒரு தீது இல்லை அப்படின்னு தேவாரத்தை நினைச்சுக்கிட்டு சுவாமிகளை நினைச்சுக்கிட்டு வந்தா எல்லாம் விலகி போயிடும். அதனாலதானே சிறப்பா அடியார்களுடைய இடர்கள களைவதற்காக விநாயக பெருமானை சுவாமி கொடையா கொடுத்து வச்சிருக்காரு சுவாமி. எவ்வளவு உதவி செய்து இந்த திருமுறை நமக்கு. இந்த திருமுறையை படிக்காம இந்த ஜென்மம் என்னைக்கு நிறைவு பெறும்? பெறவே பெறாது. இந்த திருமுறை படிக்காம நமக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காது. இது நம்மை ஞான தமிழ் போதும் பிறவி என்னும் இக்கடலை நீந்துவதற்கு. அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் சொல்றாங்க இல்லையா? யாரெல்லாம் இந்த திருமுறையை படிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீந்துவார்கள், படிக்காதவர்கள் நீந்த முடியாது. அப்ப அப்படியாக அம்மையார் போன உடனே தலைகீழாக தலையினால் நடந்தேன் விடைப்பாகான் மணிவாசகர் பாடுவார் இல்லையா? எவ்வளவு சிறப்பு. அது போல அம்மையார் வந்து தலையால அப்படி காலம் நடந்து போறாங்க. போன உடனே அம்பாள் கேட்டாங்க. அம்பாளுக்கு தெரியாதா? திருவருட் சக்தி தானே, நமக்காக கேட்கிறாங்க. இன்னொன்னு அவங்க கேட்டாதானே சாமி அம்மான்னு சொல்லுவாரு. அம்மான்னு சொல்லணும்ல சாமி. அப்ப சொல்லணும்னா யாராவது கேட்டாதானே. யாருமே எதுவும் கேட்காம அமைதியா, அம்மைக்கு எல்லாமே தெரியும், அப்படியே அமைதியா வரட்டு இருந்தா சாமி அமைதியா தானே இருப்பாரு இல்லையா? அம்மைன்னு செம்மை ஒரு மொழியை இந்த உலகெல்லாம் உய்ய அம்மை என்று செம்மை ஒரு மொழியை இறைவன் சொல்லணும். அப்ப அதுக்கு யாராவது ஒருத்தர் கேட்கணும். யாராவது கேட்க முடியுமா? யாராவது அம்மையார பாத்துட முடியுமா? அம்மை தானே பார்க்க முடியும். பார்த்துட்டு கேட்டாங்க. என்ன ஒரு எலும்பு அப்படிதான் அவங்க பேய் வடிவம் அப்படி சுருங்கி அப்படி வந்தாங்க. ஒரு எலும்பினுடைய அன்பு என்ன? எத்தின் ஆக்கை அதனுடைய அன்பு என்ன அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்டாங்க. என்னது எலும்பா அப்படின்னு சுவாமி சொன்னது போல வந்தவங்க சாதாரண கிடையாது. எங்க அம்மாவை எப்படி சொல்லுவ அப்படின்னு ஒரு மகன் வந்து தன்னுடைய மனைவிட்ட வந்து, உங்க அம்மா யாரு? உங்க அம்மா பேய் மாதிரி இருக்காங்க. உங்க அம்மா சொல்றதே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நீ வந்து பேய்ன்னு சொல்லியா அப்படின்னு வீட்டுல இயல்பா பேசுறது போல இங்க வந்து அம்மையார் கேட்டாங்க. கேட்ட உடனே வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான், எனக்கு மட்டும் இல்ல உனக்கு அவங்க அம்மா. எவ்வளவு சிறப்பு. இறைவன் அப்படி பாட பெற்ற அவங்கள திருமுறை இறைவன் அம்மா அப்படின்னு சொன்னவங்க தன்னுடைய மகனுக்கு பாடியது போல 11ஆம் திருமுறையில பாடி கொடுத்திருக்காங்க. வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே. பாரு, அவங்க எலும்பா வர்றவங்க தோற்றம் கிடையாது. அதுவும் சிவகணம். அதுவும் இந்த பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல். மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி, இது வந்து பேய் வடிவம் கிடையாது, பெருமை சேர் வடிவம். இந்த வடிவத்தை தானா அமையல, வேண்டி வேண்டி நீ யாரு அருள் செய்தான் மணியா சொல்றது போல. இது போல இந்த வடிவத்தை வேண்டி விருப்பப்பட்டு வாங்கின வடிவம் அது அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய அன்பு எப்பேற்பட்டது, இவங்களுடைய தொண்டு எப்பேற்பட்டது, எப்பேற்பட்டவர்கள் காரைக்கால் அம்மையார். அவ்வரை காரைக்கால் அம்மையாரை வணங்குகின்ற பேரு நமக்கு கிடைத்திருக்கின்றது. காரைக்கால் அம்மையார் பாடிய பதிகத்தை பாடக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்றால் எவ்வளவு சிறப்பானது இந்த திருமுறை. இந்த திருமுறையில் தான் இறைவன் எழுதிய பாடல் இருக்கின்றது, இறைவன் பேசிய மொழியை பாடலாக கொடுத்தது, இறைவன் பாடிய பாடல் இருக்கின்றது, இறைவன் அம்மா என்று சொன்ன அந்த ஒரு சொல்லும் இருக்கின்றது. எவ்வளவு சிறப்பை இந்த திருமுறைகளுக்கு நாம் சொல்லிக்கொண்டே செல்வது அப்படின்னா முடியாதுதான். இன்னைக்கும் நேரம் இவ்வளவுதான், இந்த நேரத்துல இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. இப்படியாக காரைக்கால் அம்மையார், இதன் பிறகு காரைக்கால் அம்மையாரை பல்வேறு சிறப்பாக இவங்கதான் முதலாக பண் அமைத்து கொடுத்தவர்கள். இசையினுடைய இசைத்தாயே நமக்கு இவங்கதான். தமிழ் இசை இருக்கு இல்லையா, அதனை சிறப்பாக ஆரம்பித்து கொடுத்தோம். ஏற்கனவே சங்க இலக்கியம் சிலப்ப இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பாட்டு முறையிலேயே பண் முறையிலேயே கொடுத்தது. பண்களை பற்றி பாடியது ஒன்று, ஆனா அந்த பண்ணிலேயே பாடிய அமைப்பு என்பது இதுதான். பதிக அமைப்பு 10 பாடல் உள்ளது பதிகம். அந்த பதிகத்தை பாடி கொடுத்தவங்க இவங்கதான். திரு இரட்டை மணிமாலை என்பது அந்த ஒரு அமைப்பு, சிற்றிலக்கிய வகை, அதுவும் முதலாக பாடியது அம்மையார் தான். அந்தாதியை பாடியதும் அம்மையார் தான். சங்க இலக்கியத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பாக இருந்தாலும் கூட முழுமையாக அந்தாதி அமைப்பை நமக்கு அற்புத திருவந்தாதியாக பாடி கொடுத்தவர்களும் அம்மையார் தான். தமிழ் இசையில குரல் அந்த சரிகம பதினித்தான் சொல்றோம் இல்லையா, அதற்கு தமிழாக குரல் துத்தம் கைக்கிள்ளை உழையிலி விளரி தாரம் இப்படி எல்லாம் இருக்கும். இந்த தமிழினுடைய சிறப்பை சொன்னதும் தமிழுடைய ஸ்வர அமைப்புன்னு சொல்ற ஸ்வரஸ்தானங்கள், அது இன்னைக்கு
கர்நாடக சங்கீதத்தை சொல்றோம் இல்லையா, தமிழில் இருந்த அமைப்பை வைத்து பாடியவர்களும் இவர்கள் தான். இசை கருவிகள் என்னென்னலாம் இருக்குது, இந்த இசை கருவிகள் பெருமான் ஆடும்போது என்னென்ன வகையான இசை கருவிகள்லாம் இசைப்பார்கள் என்பதை பாடியவர்கள் அம்மையார் தான். இப்படியாக பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. அந்த சிறப்புகளை எல்லாம் அடுத்த அமைப்பில் பார்த்துதான் பதியத்துக்குள்ளே நாம் போக முடியும் என்பதை கூறி, அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, அடியார் பெருமக்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.